Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயிடம் ஜனசேனா கட்சி தலைவர் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவருக்கு முக்கிய ஆலோசனையை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் டிவிகேவின் நிறுவனரான விஜய் தனது அரசியல் லட்சியங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பவன் கல்யாண் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பவன் கல்யாண் விஜயிடம் கூறியிருக்கிறாராம். பாஜகவில் இருக்கும் ஆந்திர பின்புலம் கொண்ட தமிழ்நாட்டு தலைவர் ஒருவர் பவன் கல்யாணை விஜயிடம் பேச வைத்துள்ளாராம். அதில் என்ன பேசினார் என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. முதல்வர் பதவியை நேரடி இலக்காக கொள்ளாமல் கூட்டணி அமைத்து துணை முதல்வராக பொறுப்பேற்பது ஒரு சிறந்த அரசியல் நகர்வாக அமையும் என்று பவன் கல்யாண் விஜயிடம் கூறியுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது அவருக்கு அரசியல் அனுபவத்தையும் அரசியல் ரீதியாக பலத்தையும் தரும் என்று பவன் கல்யாண் வலியுறுத்தியுள்ளார். தனது குடும்ப அனுபவத்தை உதாரணம் காட்டி பவன் கல்யாண் விஜயிடம் எடுத்துரைத்துள்ளார். அவரது சகோதரரும் பிரபல நடிகருமான சிரஞ்சீவி முன்பு ஆந்திராவில் முதல்வர் பதவியை தனியாக போட்டியிட்டு அடைய முயன்றார். இதற்காக பிரஜா ராஜ்யம் கட்சியை தொடங்கி விஜய் பாணியிலேயே நடத்தினார். ஆனால் அது வெற்றி பெறவில்லை. பின்னர் பவன் கல்யாண் தனியாக ஜனசேனாவை தொடங்கினார். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடன் இணைந்து துணை முதல்வர் பதவிக்கு வழியை தேடினார். அதில் வெற்றியும் பெற்றார். இது அவருக்கு ஆந்திர அரசியலில் முக்கியத்துவத்தையும் நிலைத்தன்மையையும் கொடுத்தது. விஜயுடனான உரையாடலில் படிப்படியான அரசியல் வளர்ச்சி மிகவும் முக்கியம் என்பதை பவன் கல்யாண் வலியுறுத்தினாராம். அரசியல் என்பது சினிமா அல்ல, முதல் நாளிலேயே கதாநாயகனாக முடியாது என்று அவர் விஜயிடம் கூறியதாக தெரிகிறது. என்டிஏ போன்ற ஒரு வலுவான கூட்டணியுடன் இணைந்து துணை முதல்வர் பதவியை ஏற்பது விஜய்க்கு நிர்வாக அனுபவத்தையும் அரசியல் நம்பகத்தன்மையையும் தமிழகம் முழுவதும் தனது செல்வாக்கை விரிவாக்க ஒரு வாய்ப்பையும் வழங்கும் என்று பவன் கல்யாண் ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். டிவிகே கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள் மற்றும் கரூர் விவகாரத்திற்கு பிறகு விஜய் தனது அடுத்த அரசியல் நகர்வு குறித்து நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஆலோசனை வந்துள்ளது. தனது நெருங்கிய உதவியாளர் ஜான் ஆரோக்கியசாமி தவிர வேறு யாரையும் சந்திப்பதில்லை என்றும் அன்றாட அரசியலிலிருந்து விலகியே இருப்பதாகவும் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பவன் கல்யாண் மற்றும் விஜய் இருவரும் திரைப்பட நட்சத்திரங்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்பதால் பவன் கல்யாணின் ஆலோசனைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். விஜய் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் அது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். அடுத்த தேர்தலுக்கு முன்பாக பாஜக, அதிமுக, டிவிக கூட்டணி உருவாகும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பவன் கல்யாணின் ஆலோசனை குறித்து விஜய் இதுவரை எந்த ஒரு பொது அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த விவாதம் தனது நீண்டகால அரசியல் வியூகம் குறித்து விஜயை ஆழமாக சிந்திக்க வைத்துள்ளது என்று கட்சிக்குள்ளிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது. தனியாக பயணிப்பதா அல்லது தேசிய கூட்டணியுடன் இணைந்து அரசியலில் வேகமாக உயர்வதா என்பது குறித்து அவர் தற்போது சிந்தித்து வருகிறார். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.